வேணுமா? தெரியாதனமா இந்த ஊர்ல வந்து நான் மாட்டினேன். மருந்து வாங்க கூட காசு தர மாட்டேன்றானுங்க. இதான் கொடுத்தான். பிள்ளைகளுக்கு வேற நோட் புக் வாங்கணும், அது வேற கிடைக்க மாட்டேங்குது. இதை வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்க போறேனோ? கோய் வச்சியா இந்த அம்மா அம்மா இந்த ரூபாயை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஒண்டிமா வந்தீங்க. நான் யார்கிட்டா கத்தி எட்டு தான் தான் மணி அச்சே 10 பேரை வெட்டுவேன். வந்தா போச்சு. இருக்கிற காசு இவன் பிடிக்கும் போல் இருக்கே. கை வச்சுனீங்க அந்த 10 ரூபாய் கொடு. தெரியா குடியா? 10 ரூபாய் கேட்டா 20 ரூபாய் கொடுவீங்க. பெரிய கண்ண பிரபுவா? என்ன அந்த குந்திக்கிட்டு இருக்கான்ல அந்த அவங்கிட்ட போய் இந்த கட்டையை காட்டினேன். 100 ரூபாய் கொடுத்தான். அந்த ஆளை பார்த்தா மரணம் மாதிரி கீது இல்ல. ஒண்ணு நான் போய் கத்தியை காட்டினதுக்கே பயந்துகிட்டு எடுத்து கொடுத்துட்டான் 100 ரூபாய. நீ போய் கத்தியை காட்டினா அவன் அப்படியே நிறைய கொடுப்பான். வாங்கிட்டு வாப்போம். நீயும் நம்மால் தான் போல கீது. இந்தா இத நீயே வச்சுக்கோ. நீ ஓரம் கட்டிக்கோ. அந்த ஆளை நான் கவனிச்சுக்கிறேன். என்னன்னு பாத்தீங்க? நான் காலையிலே பண்ணிட்டேனே. கிண்டல நான் மனசு வச்சேன். பலாந்து பலாந்து இங்க நடக்கும். அது என்னையா பலாந்து பலாந்து? பலாந்து பலாந்து நான் எனக்கு தெரியாதியா? ஆனா இங்க பலாந்து பலாந்து நடக்கும். என்னதான் வேணும்? 500 ரூபாய். 500? அதோட அதிகமா வாங்கிக்க. இந்தா பத்துமா? எல்லாமே தொல்ச்சியா போச்சு. தொல்ச்சினா தொல்ச்சினா லூசு, லூசுன்னா தொல்ச்சி, தொல்ச்சியா லூசா போச்சு. ஆறுமுக நிலத்தை நீங்க வாங்கணும்னு தானே கடன் கொடுத்தீங்க. இப்ப அதை ராமசாமி வாங்க போறதா கேள்விப்பட்டேன். அதை சொல்றது தாங்க அவசர அவசரமா வந்தேன். ஓ அதுவா? ராமசாமி எழுதி வாங்குறதே எனக்காகத்தான். ஊரு பயிலுங்க ஒரு மாதிரி பேசுவானுங்க தான். எனக்காக அவளை எழுதி வாங்க சொன்ன. புரியுதா? ஓ அப்படிங்களா? நீங்க பெரிய ஆளுங்க. பரவாயில்ல, போகும்போது கதவை சாத்திட்டு போ. இந்த பய எதுலயுமே லேட்டு தான். மத்தன் கண்ணா, மத்தன் இந்த புள்ள கூட நான் தூக்கி விட்டுமா? நான் தூக்கி விடுறேன். மருதானி நானே தூக்கிக்குவேன். மருதானி உங்க 2 பேருக்கும் வேற வேலையே இல்லையா? கார்த்திகை மாசத்து இது மாதிரி என் பின்னாலே சுத்துறீங்களா? மர்ஜானி அப்படி எல்லாம் நீ சொல்லாத. நான் உன்னை மெஞ்சார காதலிக்கிறேன். அதனால்தான் பெட்டு நெத்தில இருந்து நான் மெஞ்சி. மருதானி மருதானி நான் உன்னை நெஞ்சார காதலிக்கிறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இந்த கிராமத்துல சமமா தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு போட்டியா? ஆமா. உன் பேர் என்ன? ஆமா உன் பேரு சொக்கு. சொக்க பெரிய தொல்லையா போச்சே. நீங்க 2 பேரும் என்ன விரும்பினா உங்க 2 பேரும் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அது இஷ்டம். என்ன ஒரு பேச்சுக்கு சொன்ன? உங்களுக்கு ஒரு போட்டி. யாருக்கு புத்தி இருக்கோ அவங்கள தான் நான் கட்டிக்குவேன். இந்த புடி. ஐயர் தோட்டம் போறதுக்குள்ள யார் முதல்ல திங்கிறீங்களோ அவங்கள தான் நான் கட்டிக்குவேன். உனக்காக ஒரு படி கடலையே துண்ணுவேன். இத பாரு. என்னையா நீ திங்கல? இல்ல, ஐயர் தோட்டம் அங்க இருந்து எப்ப நகருதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறேன். நீ புத்திசாலியா? ஒத்துக்க முடியாது. வார்த்த காலத்துல என்ன ஏமாத்திட்டீங்க. புத்திக்கு வேலை வை, அப்புறமா நான் யாருன்னு காட்டுறேன். சரி பையா, புத்திக்கு வேலை கொடுக்குறேன். கொஞ்சம் இருங்கயா. இந்த தவளைக்குள்ள தாலி கயிறு இருக்கு. இந்த தவளையை தொடாம தாலி எடுக்கணும். அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படி?
இவ்வளவுதானா? அப்பா! இத தொடக்கூடாதுல்ல? தொடக்கூடாதுன்னு சொன்னேன். மறந்துட்டேன். அப்பா! அம்மா! ஏன் வரமாட்டேங்குது? யார கேக்குறேன்? தெரியாதமா கேட்டேன். அதுல ஏதோ சூடு இருக்குது. என்ன? நான் சொல்றேன். என்னையா நீ ஒண்ணு பண்ணாம நிக்கிற? இல்ல, ஆ. எனக்கு ஒரு சந்தேகம். ஆ. இந்த தவளைக்குள்ள தாலி கயிறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இருக்கு இல்ல இருக்கு இல்ல இருக்குண்ணா. இல்ல. இத பா. ஐயோ, ரொம்ப புத்திசாலியா. புத்தியுள்ளவன் பலவான். புத்தி உள்ளவன் பலவானா? போத்துக்கிறேன். என்ன நம்ம ராஜா வர்றான்டா. சரியான ஐடியா. என்னடா பசங்களா பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல, இங்க இருக்கிற கரும்ப உன்னால புடுங்க முடியாதுன்னு நான் சொன்னேன். இவன் புடுங்க முடியுங்கிறான். என்னடா சொன்ன? எனக்கு புடுங்க தெரியாது. புடுங்கி காட்டுறேன் பாரு. டேய், அவனும் கரும்புல பங்கு கேப்பான்டா. இருடா, அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இந்தாங்கடா கரும்பு. டேய், கரும்ப புடுங்கிட்டா நீ வீரன் தான்டா. இந்த மரத்தை புடுங்கடா பாப்போம். அவனால முடியாதுடா. டேய், புடுங்கி காட்டுறேன் பார். மரத்து என்ன பண்றீங்க? ராமு இத என்னால புடுங்க முடியாதுன்னு சொன்னா நான் முடிய வந்தேன். அதோ இப்படியே ஏமாளியா இருப்பீங்க? ஐ வாழைப்பழம். என்னம்மா விஜயா, ராஜாவோட என்ன பேசிக்கிட்டு இருக்க? அது ஏன் கேக்குறீங்க? சின்ன பசங்க கூட அவரை ஏமாத்திட்டாங்க. இந்த கள்ளத்தனமான உலகத்துல இவன் எப்படிதான் பிழைக்க போறானோ. கவலைப்படாதீங்க மாமா. கள்ளத்தனம் நிறைஞ்ச காக்கைக்கு எலியும் சளியும் தான் உணவு. கள்ளத்தனம் இல்லாத கிளிக்கு பழத்தை உணவா படிச்சிருக்கான் கடவுள். கள்ளம் இல்லாத குழந்தை மனசுக்கு ஒரு குறையும் வராது. நான் அவன் உடலுக்கு உரமேத்துறேன், நீ அவன் அறிவுக்கு விளக்கேத்தி வை. நான் வீட்டுக்கு போறேன் மாமா, விளக்கேத்தணும். வர என்ன அன்னைக்கு கருப்பன் அடிச்சீங்களே, எப்படின்னு உங்களுக்கு இவ்வளவு பலம் வந்துச்சு? எல்லாம் பயிற்சி தான். ஏன் நீ கூட அவனை உதைக்கலாம், வா. இப்ப பாரு. ஆச்சரியமா இருக்கா? உனக்கும் கத்துத்தரேன். கத்துக்கிறது காசு தரணும் இல்ல? உன் குடும்பத்துக்கு நான் ரொம்ப கடன் பட்டிருக்கேன்பா. ஃப்ரீயாவே கத்துத்தரேன், வா. டேய் வாங்க. காலம் கூட உன் காலம் இல்லடா, என் காலமுக்கு. மாட்டேன். நீ என் வீட்டு வேலைக்காரன். உன் காலம் நான் அமுக்கிறதா? உன்னத செய்டா கழுத. போடா தடிமாடு. என்னடா சத்தம்? வந்துங்க, ஐயாவோட கிளாஸை ஏன்டா உடைச்சேன்னு கேட்டங்க. இது ஏன் சொத்து, இதையும் உடைப்பேன் எதையும் உடைப்பேன்னு இந்த பூண்டுட்டியும் சேர்த்து உடைச்சிட்டானுங்க. போனா போகுதுன்னு சோறு போட்டா சொத்து கணக்கு கேக்குறியா? சோத்து போய் கிழிஞ்சு போகும். ஜாக்கிரதை. கணக்கா கேட்கிறேன். என்னங்க நெஞ்சு வலிக்குதா?
ராஜா அசந்து போய் உட்காந்துட்ட? உடம்ப வலிக்குதா? புது பழக்கம் தானே, போக போக சரியாயிடும். கறந்த பால சூட்டோட குடிச்சா உடம்புக்கு நல்லது. குடி. 5 மணிக்குள்ள சீக்கிரம் வந்துருமா, இல்லன்னா உன் தம்பி வேலை துடியா துடிச்சிருவான். மாமா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வாமா.